9ஆம் தேதி காலை திருத்தேர். பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசலில் அவர் குமாரத்தை நிறுத்தி பின்னர் சமாதானமாகி ஓடிய தேர். இது இந்த சம்பிரதாய சரித்திரத்தோட நெருங்கிய தொடர்புடையது. மாரணேர் நம்பி என்பார் ஒருவர் பிராமணர் அல்லர். அவர் பரமோதிக்க போகிறார். அவர் பெரிய நம்பிகளிடத்துல பிரார்த்திக்கிறார், ஏதோ சிவைஷ்டவனா வந்துட்டேன், பெரியவாழ்கிட்டெல்லாம் காலக்ஷேபம் கொடுத்துட்டேன், ஆனா என் குடும்பத்தவர்கள்லாம் இன்னும் பஞ்சசம்ஸ்காரம் கூட பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது அவ தொட்டு எனக்கு சம்ஸ்காரம் பண்றது பிடிக்கலையேன்னார். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் பண்ணி விடுறேன்னு சொல்லிவிட்டார். பண்ணிவிட்டார். ஊரே கொந்தளித்து போயிட்டு கொள்ளடத்துல தீர்த்தமாயிட்டு திருமாளிகைக்கு திரும்பி வந்துட்டார். அது எப்படி நீர் பண்ணலாம் அப்படின்னு ஓஹோ கேள்வி வந்தது. உடையவரிடத்துல போய் புகார் பண்ணா, ராமானுஜரே பெரிய நம்பிகள் திருமாளிகைக்கு வந்தார், இப்படி நீர் பண்ணலாமா, வர்ண தர்மத்தை மீறி நடக்கிறீரேன்னு கேட்டார். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் வெறுமன பாசுரம் இல்ல, எல்லாத்திலையும் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு மணிமன்னர் கால் என்று உள்கலர்ந்தார் யாரோ, என் தலைவனே அவர்தான். அவன் எந்த சாதியனாக இருந்தாலும் பரம பக்தனாக இருப்பின் எனக்கு அவன் சுவாமின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். நீர் என்னமோ என்ன வர்ணாசிரமம் கேட்கிற, உடையவரே நீரா இந்த கேள்வி கேட்டீர்? ஒருவேளை ஆழ்வார் பாட்டு பொய்யா இருந்தா நான் பண்ணது தப்பு, ஆழ்வார் பாட்டு உண்மையா இருந்ததுன்னா நான் பண்ணது சரி, அவ்வளவேன்னு சொல்ல உடையவரும் ஏற்றுக்கொண்டார். ஆமாமா, அப்படித்தான் யாரெல்லாம் பகவத் பக்தர்களோ அவர்களை சுவாமிகளா கொண்டாட வேண்டும் அப்ப முடிவுக்கு வந்துட்டார். ஆனாலும் ஊர்க்காரர்கள் ஏற்காமல் பெரிய நம்பி திருமாளிகை முன்னாடி படல் எல்லாம் வைத்து அடைச்சு போக வர விடல. அவருடைய திருக்குமாரத்தி இந்த தேர் உற்சவம் நடந்து கொண்டு வரும்போது அந்த பெண்மணி நிறுத்திவிட்டா. சின்ன பொண்ணு, என்ன நம்பருமாளே, நீரானா இப்ப எப்படி பக்தனை பத்தி ஓஹோன்னு பேசியிருக்கீர், ஊரானா எங்க வீட்டு வாசல்ல படல் போட்டு அடைச்சு வச்சிருக்கா, நீர் பதில் சொல்லிட்டு போம்னா தேர் நின்றுத்து நகரல. அதை எடுத்துட்டு பெரிய நம்பிகளை பத்தி எல்லாரும் உண்மை தெரிஞ்சுட்டு அபராத க்ஷாமணம் பண்ணிட பிற்பாடுதான் தேர் நடந்தது. இன்னைக்கும் பெரிய நம்பிகள் திருமாளிகை வாசல்ல தான் அந்த தேர் நின்றுட்டு இருக்கு. அந்த ஐதிஹியத்தை நன்னா ஞாபகம் வச்சுங்க. சமூகம் சர்வபூதேஷுன்னு சொன்னேனே, இந்த உற்சவமே அத்தனை பேருக்கும் பெருமாள் சமமாக இருக்கிறார்னால் அந்த சமத்துவத்தை அவ்விடத்தில் பெருமான் காட்டினார். இப்படி முதல் திருநாள்லேருந்து கடைசி திருநாள் வரை சமமாக அனைவருக்குமாக உற்சவத்தை நடத்தி விருப்பண்ண உடையார் விருப்பனுக்காக தொடங்கி இன்னைக்கு நம் போன்ற அடியார்களுடைய விருப்பத்துக்காக பெருமானுடைய பிரம்மோற்சவம் சித்திரை ரேவதி தேராக நடைபெற்று வருகிறது.